ஆயுள் தண்டனை என்பதற்கு வரையறை இல்லை என்றாலும் கூட நன்னடத்தை மூலம் ஆயுள் தண்டனையை கூட மாற்ற முடியும் என்பதற்கு உதாரணம்தான் டாக்டர் பிரகாஷ் வழக்கு. இது பற்றி செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த பிரபல மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரகாஷ் பெண்களை வைத்து ஆபாசமாக படம் எடுத்து இணையதளத்தில் வெளியிட்டதாக கடந்த 2001ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட சம்பவம் மருத்துவத்துறையையே உலுக்கியது. போதைப்பொருள் வைத்திருந்தது, ஆயுதம் வைத்திருந்தது என மேலும் 6 பிரிவுகளில் வழக்குகள் தொடரப்பட்டன. இதில் ஆபாசமாக படம் எடுத்த வழக்கில்தான் சென்னை விரைவு நீதிமன்றம் உச்சபட்ச தண்டனையாக கடந்த 2008இல் டாக்டர் பிரகாஷுக்கு ஆயுள் தண்டனையை விதித்தது. மேல்முறையீட்டு வழக்கில் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் அந்த அதிகபட்ச ஆயுள் தண்டனையை மாற்றியமைத்து மாடிஃபை பண்ணி ஏற்கனவே இருந்த அவர் கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலம் மேலே சிறை இருந்திருக்கிறார். அந்த காலத்தையே தண்டனை காலமாக கருதி அவரை விடுதலை செய்திருக்கிறார். கடந்த 13 ஆண்டு சிறைவாசத்தில் மருத்துவம், ஆன்மீகம், கிரைம் என பல தலைப்புகளில் சுமார் 120 புத்தகங்களை எழுதியிருக்கிறார் பிரகாஷ். கைதிகளுக்கு பாடம் நடத்துதல், சிகிச்சை அளித்தல், கவுன்சிலிங் கொடுத்தல் என பல நல்ல பணிகளை சிறையில் செய்தது டாக்டர் பிரகாஷுக்கு சுதந்திர காற்றை சுவாசிக்க உதவியுள்ளது. சிற்பங்கள், ஓவியங்கள் இவைகளெல்லாம் தன்னுடைய கவனத்தை செலுத்தி இப்போ சிறை பஜார்னு இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. அந்த சிறை பஜாரில் இவருடைய சிற்பங்கள் இப்போ விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிற ரேஞ்சுக்கு அவர் வந்துட்டார். சிறையிலிருந்து வெளியே வந்தாலும் தன்னை தேடி வருபவர்களுக்கு உற்சாகம் குறையாமல் தொடர்ந்து மருத்துவ பணி செய்வேன் என்கிறார் உறுதியாக. நான் மருத்துவத்திலேருந்து விலகவே இல்லை. ஸோ அரெஸ்டான அன்னைக்கிலேருந்து இது வரைக்கும் பேஷண்ட் பார்த்துன்னு தான் இருக்கேன். ஸோ ஜெயிலில் கூட நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னால் கூட என்னை விட மாட்டேங்கிறாங்க. ஸோ ஆவரேஜாக ஜெயிலே இருக்கிற 600 இப்போ இதில் நம்ம இன்மேட்ஸில் 300 பேர் என் பேஷண்ட்டு. சிறைச்சாலை என்பது தண்டிக்கும் இடம் அல்ல, சீர்திருத்தும் இடம் என்ற கோட்பாடு யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ டாக்டர் பிரகாஷுக்கு பொருந்தியுள்ளது. சந்தர்ப்ப சூழ்நிலையால் நேர்ந்துவிட்ட சம்பவம், நீதிமன்ற தீர்ப்பு, தண்டனை இவற்றை கடந்து திருந்திய மனிதனாக முறையான வாழ்க்கை வாழத் தொடங்கியுள்ளார் டாக்டர் பிரகாஷ். தந்தி டிவி செய்திகளுக்காக ரமேஷ்குமார்.